நிறைய பேருக்கு ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்குமான வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட், எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால, அதாவது அதை பற்றி சொல்லும்போது அது ஒரே மாதிரி இருக்கிறனால இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சில நேரங்களில் நிறைய பேர் பேங்க்கில் போய் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட அவங்களுக்கு ஆர்டியை சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த வீடியோவில் ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக ஆர்டி நல்லதா எஸ்ஐபி நல்லதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஆர்டியை பற்றி பேசும்போது எஸ்ஐபி அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப ஆபத்தானது மாதிரியான ஒரு தோற்றம் வந்துடக்கூடும். எஸ்ஐபி பற்றி பேசும்போது ஆர்டி அப்படிங்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் வந்துடக்கூடும். இந்த இரண்டுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். இந்த இரண்டுமே எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படிப்பட்டவங்க இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனல் பார்க்குற பல பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, சார் எங்களுக்கும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நான் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் ஒரு பிஸ்னஸ் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அந்த கம்பெனி மூலமாக உங்களால் எஸ்ஐபிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முடியும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்னோட பிரான்ச்சில் ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னை தொடர்பு கொள்றதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். முதலாவது இந்த ஆர்டி அண்ட் எஸ்ஐபி இந்த ரெண்டுக்குமான மீனிங்கை பார்த்துடலாம். ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். இந்த ரெக்கரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய, மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கரெக்டாக திரும்ப திரும்ப ஒரு அமௌண்ட் நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறனால இதுக்கு இந்த பேர் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் இந்த சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு முறையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முறையான முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒழுங்குபடுத்தி ஒரு முறையில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறனால அதுக்கு அந்த பெயர். அடுத்ததான் அந்த ஆர்டி எஸ்ஐபி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்டி அப்படிங்கிறது பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில பேர் பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு வித்தியாசமும் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இப்போ பேங்க் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்காக மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பேங்க் தான். அதனால் ஆர்டி அப்படிங்கிறது நீங்கள் பேங்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஆக்சுவலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரோக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நடுவில் வேணும். நீங்கள் அதை புரோக்கரேஜ் ஃபேம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த புரோக்கரேஜ் ஃபேம் அப்படிங்கிறது முன்னாடி நான் பேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த மாதிரி இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற அந்த நிறுவனம். அவங்க மூலமாக அந்த மாதிரி நம்ம பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று தான் இந்த எஸ்ஐபி. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பொதுவாக ஆர்டியில் ஒரு ஃபிக்ஸடான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் மூலமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக 7.5 வரைக்கும் பெர் ஆனம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்டியில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எஸ்ஐபியில் இந்த மாதிரி ஃபிக்ஸடான ஒரு ரிட்டர்ன் கிடையாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு எஸ்ஐபி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். 12%, 15%, 20% இந்த மாதிரிலாம் கூட உங்களால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. இது உங்களுடைய டெசிஷன் பொறுத்தது. நீங்கள் சரியான விதத்தில் ஒரு சரியான எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹையர் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்ஐபியில் அதிகம். அடுத்ததாக டெனர், அதாவது எவ்வளவு காலம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த டெனர் அப்படிங்கிறது ஆர்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் டிசைட் பண்ணுவாங்க. பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை அந்த ஆர்டியில் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் அந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் அந்த காசை கட்டிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 வருஷமும் வந்து நீங்கள் மாதம் கரெக்டாக அந்த தேதியில் வந்து காசு கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரீமெச்சூராக அதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது பேங்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்களே, அதுக்கு முன்னாடியே ஒருவேளை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேங்க்லேருந்து சின்னதாக ஒரு பெனால்ட்டி வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முதல் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் உடனே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக பெனால்ட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பின்னால் போக போக பெனால்ட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். நம்ம எஸ்ஐபி பக்கம் வரும்பொழுது எஸ்ஐபியில் வந்து இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன்டு இயர் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதாவது இத்தனை வருஷம் நீங்கள் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது எல்லாமே வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த மாதம் தான் அப்படின்லாம் கிடையாது. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் வாரம் செலக்ட் பண்ணிக்கலாம், 15 நாளைக்கு ஒரு முறை செலக்ட் பண்ணிக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை செலக்ட் பண்ணிக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை செலக்ட் பண்ணிக்கலாம், ஈவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து எஸ்ஐபிஸில் உண்டு. அதே மாதிரி இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். எத்தனை வருஷம் போடணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் போட்டுக்கலாம். எப்போ நிறுத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நிறுத்திக்கலாம். ரிஸ்க் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பொதுவாக ஆர்டியில் வந்து ரிஸ்க் லெவல் ரொம்ப குறைவு. ஏன்னா ஆர்டியில் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன் வந்து அவங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ப்ராமிஸ் வந்து மாறவே மாறாது. உங்களுக்கு வந்து இந்த 5 வருஷம் நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர் ஆனம் 7.5% வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ப்ராமிஸ் பண்ணது தான். மார்க்கெட்டில் எந்த விதமான சேஞ்ச் வந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து நம்மளுடைய எக்கனாமியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தாலும் அந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்களே அது வந்து உங்களுக்கு பேங்க்கும் வந்து மாற்ற மாட்டாங்க. அதனால் வந்து பொதுவாக ஆர்டி அப்படிங்கிறது வந்து ரிஸ்க்கு ரொம்ப குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் நம்ம. ஆனால் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ரிஸ்க் அப்படிங்கிறது மீடியம்லேருந்து ஹை வரைக்கும் போகும். நீங்கள் எந்த மாதிரியான எஸ்ஐபி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது மாறும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு விதமான எஸ்ஐபி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய எஸ்ஐபி பக்கம் நம்ம போகும்போது யூஸ்வலாக ரிஸ்க்கும் அதிகமாகும். இல்லை எனக்கு நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஒரு மீடியமான ரிஸ்க் இருந்தால் போதும், அதே நேரத்தில் எனக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் எதிர்பார்க்கல, ஒரு நாமினலாக எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் ரிஸ்க் அதில் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ரேட் இருக்கு இல்லையா, இந்த வந்து அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இத்தனை தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து யாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து இப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லலாமே தவிர ஃப்யூச்சரில் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் இதில் வந்து ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது பொதுவாக மீடியம் டு ஹையில் இருக்குது. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக வந்து டாக்ஸேஷன். ஸோ நிறைய நேரங்களில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது பல பேர் வந்து டேக்ஸை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆனால் டேக்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போனாலும் நம்ம அதை வந்து எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதில் வந்து ஆர்டியில் வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுடைய இன்கம் ஸ்லாபுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அதில் வர்ற வருமானத்துக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது கவர்மெண்ட்டில் வந்து இந்த அளவு லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டேக்ஸு, அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஸ்லாப் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்லாபுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எஸ்ஐபி பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே எடுக்கும்போது அந்த 1 வருஷம் தாண்டிச்சு அப்படின்னா முதல் 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எஸ்ஐபி மூலமாக பணம் சம்பாதிச்சிருப்பீங்கள்ல, அதை வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் சம்பாதிச்சிருக்கிற பணம் அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணி எடுக்கும்பொழுது அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ரெடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். அடுத்ததாக லிக்விடிட்டி அப்படிங்கிறது நான் நினச்ச உடனே அதை பணமாக மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டியில் வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் குறைவு. அதாவது அவங்க பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க அந்த திட்டமே எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம மக்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ லாபம் இருக்கும், நம்ம வந்து அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டியே சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா
ஒருவேளை அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு கொஞ்சம் அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ நினச்சோடனே நம்ம டக்குன்னு வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படி க்ளோஸ் பண்ணாலும் அதில் வந்து நமக்கு லாபத்தில் வந்து நமக்கு அடி வாங்கும். ஆனால் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எஸ்ஐபி அப்படிங்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் தான் க்ளோஸ் பண்ணணும், இந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஒரு எண்டு டேட்டே வந்து எஸ்ஐபிக்கு கிடையாது. அப்படிங்கிறனால நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு விருப்பப்படுற நேரத்தில் வந்து நீங்கள் எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எஸ்ஐபிலேயே இஎல்எஸ்எஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைப் எஸ்ஐபி இருக்குது. அது மட்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லாக்இன் பீரியட் இருக்குது. அது வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா கிட்டத்தட்ட அது ஆர்டி மாதிரியே தான் செயல்படும். ஆனால் எஸ்ஐபி அது மட்டும் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பட் அது தவிர மற்ற எஸ்ஐபிஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். மார்க்கெட் ஏறி இறங்குறது ஆர்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் அது பாதிக்காது. ஏன்னா வந்து இந்த ஆர்டி அப்படிங்கிறது டைரெக்டாக மார்க்கெட்டோடு கூட தொடர்புடையது கிடையாது. பேங்க்கில் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது பேங்கோடு கூட தொடர்புடையது. ஆனால் அதே நேரத்தில் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்கள் வந்து இந்த எஸ்ஐபியில் வந்து பாதிக்கும். ஆனால் இரண்டுலேயுமே வந்து எஸ்ஐபியில் ஒரு லாபம் இருக்குது. நீங்கள் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறத ரெகுலராக ஒரு எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய்க்கு அந்த மாதத்துக்கு இத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த இதில் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த யூனிட் வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒருவேளை வந்து ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு யூனிட் 1 ரூபான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். எஸ்ஐபியில் நீங்கள் போடும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1000 யூனிட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அடுத்த முறை வந்து ஒரு வேளை உங்களுக்கு மார்க்கெட்டு ப்ராப்ளம் ஆனனால வந்து அந்த யூனிட்டினுடைய விலை வந்து ஒரு வேளை ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். ஐயோ மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சே, என்னுடைய எஸ்ஐபியில் வந்து விலை கீழே இறங்கிருச்சு அப்படிங்க வருத்தப்படலாம். பட் ஆனால் ஒரு வேளை அது 50 பைசாக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 2000 யூனிட் அந்த மாதம் கிடச்சிரும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இறங்கின மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு அதனால் வந்து அதிகமான யூனிட் கிடச்சிருக்கும். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மாதத்தில் நீங்கள் வந்து அதிகமான யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறனால ஃப்யூச்சரில் வந்து மார்க்கெட் வளரும்போது 1000 யூனிட் மொத்தமாக வளர்கிறத விட 2000 யூனிட் அதிகமாக வளரும்போது அதனுடைய வளர்ச்சி எப்படி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது மார்க்கெட் ஏறி இறங்கினால் கூட ஓவராலாக வந்து கடைசியில் வந்து நம்ம பார்க்கும்போது அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும். இந்த ஆர்டி எஸ்ஐபி இந்த இரண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பணம் கட்டுறோம், அதுக்கு வந்து ஒரு வட்டி கிடைக்குது, அதுக்கு அடுத்த முறை நம்ம வட்டி கிடச்சிருக்கல அதுக்கும் சேர்த்து திரும்ப வட்டி போடுறாங்க. இதுதான் வந்து அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இந்த இரண்டுலுமே காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருந்தாலும் பொதுவாக ஆர்டியில் காம்பவுண்டிங் செயல்படுறதுக்கும் எஸ்ஐபியில் காம்பவுண்டிங் செயல்படுறதுக்கும் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. பெரும்பாலான பேங்க்கில் வந்து ஆர்டிக்கு வந்து இயர்லி காம்பவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு மொத்தமாக வந்து அதில் வட்டி போட்டு அந்த வட்டிக்கு திரும்ப அதுக்கு அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் வர்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டியில் வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிறது பொதுவாக ஃபிக்ஸடான ஒரு காம்பவுண்டிங் தான் இருக்கும். நமக்கு எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதில் வந்து காம்பவுண்டிங் வந்து கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ வந்து கூடி குறையுது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காம்பவுண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி கால்குலேட் ஆகும். ஆனாலும் கூட ஓவராலாக வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு பேங்க்கில் ஆர்டி மூலமாக கிடைச்ச அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை விட எஸ்ஐபியில் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது பொதுவாக நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து இதில் எது நல்லது, ஆர்டி நல்லதா அல்லது எஸ்ஐபி நல்லதா, எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் வந்து இது ஒரு ஒன் ஃபிட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. அதாவது இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய நீடை பொறுத்தும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறது தான். பொதுவாக நமக்கு வந்து ஆர்டி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பாத நபர்கள் அவங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த மார்க்கெட் ஏறி இறங்குறது பற்றிலாம் வருத்தமே இருக்கக்கூடாதுங்க. ஏதோ நம்ம ஒரு பணத்தை போடுறோம், எனக்கு 7.5% கொடுக்காங்களா, அது எனக்கு போதும். நான் வந்து மாதம் எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு மார்க்கெட்டை பற்றி நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவாக அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நினைக்கக்கூடிய நபர்கள், நான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ்ஐபி செலக்ட் பண்ணலாம். ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும்போது இரண்டுமே வந்து எந்த ஏஜில் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் பொதுவாக இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 20ஸ்லேயே உங்களுடைய 20-25 வயசு அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து
ஒரு எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் த டைம் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பேங்க்குக்கு போங்க அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. அங்கே போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒருவேளை மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்னோட பிரான்ச்சுக்கு கீழே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.